ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறது போல செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தகவல்கள் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்க வேற ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃப்ரீடம் நேவிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்ல மிக முக்கியமான ஒரு வேர்டுங்கிறது ஆபரேஷன் எபிக் ஃபியூரிங்கிறது ஓவர். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேட போட்டிருக்கோம். அது ஒரு டிஃபென்சிவ் மெஷருக்காக. இப்ப இருக்கிறது பிளாக்கேடு தான் டிஃபென்சிவ் மெஷருக்காக. ஏன்னா ஈரான் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட பேசேஜ் வந்து டோல் கலெக்ட் பண்றதுக்கு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல மார்க்கோ ரூபியோ. இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஸ் பர் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது யாருமே டோல் கலெக்ட் பண்ண கூடாது. அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது எந்த நாடு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மீன் பிடிக்கிறது எதுக்கு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளை பயன்படுத்திக்கலாம் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். ஆனா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒமென் அப்புறம் ஈரான் இந்த இரு நாடுகளோட கடல் பகுதியை தவிர அதுல இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அப்படிங்கறதுல இல்ல. ஸோ இதன் அடிப்படையில ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா நாங்க விட்டு வச்சிருந்தோம். எல்லாரும் அவங்க அவங்களோட கடல் பகுதிகளுக்குள்ள போயிட்டு வரும்போது காசு வாங்குறீங்களா, அப்ப நாங்க எங்களோட கடல் பகுதிகளுக்குள்ள போயிட்டு வரும்போது காசு வாங்குறோம் அப்படிங்களும் அவங்க சொல்றாங்க. அதுல ஒமெனோட பகுதிகளும் இருக்கு. நீங்க அந்த யூஏஇ மேப் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா யூஏஇக்குள்ள ஒமன் இருக்கும், ஒமனுக்குள்ள யூஏஇ இருக்கும். இது போல குட்டி குட்டி பார்டர் பிரச்சனைகள் அங்க இருக்கு, நிறைய இருக்கு. பட் அவங்களே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துக்கிட்டாங்க. பார்டருங்கிறது கொஞ்சம் சிக்கலான பார்டர் தான் இருக்கு. ஸோ அந்த ஏரியால அவங்களுக்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லி அதை பிளாக் பண்றாங்க. அந்த இடத்துல டோலை வாங்கிட்டு வெளியே விடுறோம், இந்த சைடு நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது போல. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க போறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்க மேலே ஏறீங்கன்னு வச்சுங்க. இப்போ திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு மேல டோல் ரோட்ல எழுதிங்கன்னா கரும்பத்தம்பட்டி வரைக்கும் டோல் போறது ஃப்ரீயா தானே போகுது. ஸோ அது போல ஒரு கான்செப்ட். அங்கெல்லாம் நடுவில் யாரும் காசு வாங்குறதில்ல, அது தாண்டினா தானே காசு வாங்குறாங்க. ஸோ அது போல அதுக்காக வந்து பண்ணா அந்த ரோட்ல நம்ம யூஸ் பண்ணலன்னு ஆயிடாது இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் மேட்ச் பண்றது, நான் சொல்றது உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் ஆஸ் பர் லா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அதுல ஈரானுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல டிஸ்பியூட்டட் இருக்கு. யுஏஇயோட தீவு அப்படிங்கிறது போல கிளைம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இது போல பல விஷயங்கள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நாடுகளோட பிரச்சனை எதுனாலும் சரி, அது ஈரான், யுஏஇ, அங்க இருக்க நாடுகளோட பிரச்சனை. இதுல அமெரிக்கா எங்கேயோ இருக்காங்க. அவங்க இங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை பிரயோகம் பண்றது அப்படிங்கிறது தான் இல்ல இத்தனை பிரச்சனைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அவங்க அட்டாக் பண்ணனாலதான் அங்க டோலே போடுறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஏன்னா நாங்க தாக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு எங்க நாட்டுக்கு இழப்பீடு வேணும், எங்களை சாங்ஷன் போட்டு முடக்குறாங்க அப்படிங்கிறது போல அவங்க வந்து பண்ண நியாயமான கோரிக்கைகள் அவங்க தரப்புல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல இருந்துன்னா அவங்க தரப்பு நியாயமான கேள்விகள் அவங்க தரப்பு வந்து வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து வெளியே வரக்கூடிய கப்பல்கள் நாங்க பிளாக்கேட் போடுறோம் அப்படிங்கிற அமெரிக்கா மைட் இருதரப்புலையும் மைட்டை காமிச்சிட்டு இருக்கதா இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதனாலதான் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை யாரும் பணம் தர வேணாம், ஓபன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு உதவி தரோம், நீங்க வாங்க, நாங்க கூட்டிட்டு போயிடறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸும் இருப்பாங்க, விமானப்படைகள் இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொன்னாங்க. ஆனா அந்த விமானப்படையை மட்டுமே நம்பி அமெரிக்கா இத்தனை வேலைகள் செய்யறாங்க. அமெரிக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது போல ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி விமானங்கள் மூலியமா அங்க இருக்கக்கூடிய எல்லா கப்பல், இப்போ விமானம் ஒண்ணு இருக்கு, அது தாழ்வா பறந்துட்டு இருக்கும். ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டு ஏர் மிசைல்ஸும் இருக்கு, விமானங்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு. F-35 டேமேஜ் ஆயிருக்கு, டாப் நாச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதே டேமேஜ் ஆயிருக்கு. அது போக பல்வேறு விமானங்கள் டேமேஜ் ஆயிருக்கு, விபத்துக்குள்ளாயிருக்கு, தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விமானங்களையும் தாக்க முடியும். ஆனா அமெரிக்காவோட விமானிகள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடுக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த ஸ்பீட் போட் வருது அப்படின்னா இனிஷியலா 100 விமானங்கள் இருக்கு ஒரு சேர. ஓ
முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, தெக்கலூர்ல வந்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பஸ்ஸு காலேஜுக்கு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும். தெக்கலூர் பகுதியில முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி, பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி கான்வாய்ல வர மாரி இருக்கும். இல்லைன்னா அடிச்சு போடுவாங்க அப்படிங்கிறத விட, அது ஒரு சில நேரங்கள்ல நடப்பது உண்டு. இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் பஸ்ல போறீங்க வரீங்கன்னா, ஒரு 4, 5 பஸ் ஒண்ணா சேர்த்து வச்சு, போலீஸ்காரங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. காலேஜுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம், அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். யாராவது இது போல விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு போல கமெண்ட் சொல்லுங்க. இது போல அந்த ஏரியால அதே மாரி இந்த இடத்துல செஞ்சிரலாமா? அப்படிங்கிறது போல, ஆ ஒரு யோசனையில வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இருக்கிறாங்க. இப்போ 4, 5 கப்பல் வருதுன்னா, விமானங்கள் நெறைய அனுப்பி பண்ணிடலாம். முன்கூட்டியே விமானங்கள் அனுப்பிச்சு, அந்த இடத்துல ஃபுல்லாவே அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம்னா, கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் இருக்கும். ஸோ கப்பல்கள வெளியேற்று வந்துடலாம். அப்படிங்கிற ஒரு திட்டமிச்சிருப்பாங்க போல தெரியுது. முழுக்க முழுக்க அவங்களுடைய விமானப்படைய நம்பி எப்படி ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு மிஸ்கால்குலேஷன் அப்படின்னா, திரும்ப திரும்ப அவங்க மிஸ்கால்குலேஷன் பண்ணியே சிக்கிக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, ஈரான் UAE அடிக்கிறாங்க. அதான் ஆயில் டிப்போ ஸ்டோரேஜ், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்க. அதுவும் மர்க்கா அடிக்கிறாங்க. மர்க்கா அடிச்சா இப்ப எல்லா நாடுகளும் கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. இப்ப அடிக்கிறாங்க அப்படின்னு உடனே அமெரிக்கா பயந்துட்டாங்க. பயந்துட்டாங்களா இல்ல என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன போஸ்ட் போட்டுக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆபரேஷன் ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் அழுத்தங்கள்ல ரெக்வஸ்ட் வச்சாங்க. ஐயா ப்ளீஸுங்கய்யா அப்படிங்கிற பாகிஸ்தான் உட்பட அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க, நீங்க தான் ட்ரெமெண்டஸ் மிலிட்டரி சக்சஸ் பண்ணிட்டீங்களே ஈரான்ல. சக்சஸ் பண்ணிட்டீங்க. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஈரான் கிட்ட நேவி இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கியா புது ப்ராஜெக்ட்? இந்த கேம்பெயின்லாம் வேண்டாம். அந்த நாட்டுல ஒண்ணுமே இல்ல. ஈரானுங்கிறதே இல்லாம போச்சு. அதனால நீங்க கிரேட்டான ப்ராக்ரஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால பாகிஸ்தான் போன்ற நாடு கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் ஆயிருப்பாங்க போல தெரியும். ஐயா பண்ணி கொடுங்கயா அப்படிங்கிறத பண்ண கேட்டுப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால அவங்க ரொம்ப கெஞ்சினதுனால அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுறேன், இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது போல. ஏன்னா யுஏஇல மாறி மாறி அட்டாக் நடந்துட்டு இருக்கு. யுஏஇ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நாடு. நம்மளுக்கு யுஏஇயும் முக்கியம், ஈரானும் முக்கியம். மிக முக்கியமான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கு. தாய் நகர்வுகள் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ யுஏஇலாம் அட்டாக் பண்றாங்க, நம்ம கண்டனங்கள் தெரிவிக்கிறோம். இப்ப ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப மறுக்க அட்டாக் நடக்கிறதுனால ட்ரோன்கள், மிசைல்கள் இது போல கம்பைன்டு ஸ்ட்ரைக் நடக்குது. இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புன்னு சொல்றாங்க. யுஏஇயோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு. இதுக்கு ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மறுக்கிறோங்க, நாங்களாம் அட்டாக் பண்ணவே இல்லை. ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப் IRGC அட்டாக் பண்ணவே கிடையாது. நாங்க சொல்லல, நாங்க எந்த ஒரு கேரி பண்ணவே இல்லை, அட்டாக்லாம் கேரி பண்ணவே இல்லை. அது UAE எகெயின்ஸ்ட் தான் ரீசெண்ட் டேஸா நடந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்களா அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராக்சிஸ் இருக்கு, வழிக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு இது போல தாக்குதலை பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப இதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டது அப்படிங்கிற இதுல இருக்கு இல்லையா? இப்ப என்னதான் நடக்குது, ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள், இந்த செய்திகள்லாம் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. பட் என்ன நடக்குது அப்படிங்கிற டீப்பான அனாலிசிஸ் பல அனலிஸ்ட் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஒபெக் பிளஸ் OIC இது போல மிக முக்கியமான ஆர்கனைசேஷன்ல இருந்து UAE வெளியே வர்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. OPECல இருந்து வெளியே வரும், இது போல அவங்க தன்னிச்சையா செயல்படலாம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம். UAE வெளியே வர்றதுனால மற்ற நாடுகளும் வெளியே வருவாங்களா அப்படிங்கிற யோசனைகள் இருந்தது. பட் ஆனா இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு சொன்னேன், முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்போ UAEக்கு அதுல ஒரு அழுத்தங்கள், அதனால ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி விழுது. உன்னால ஆயில வியாபாரம் பண்ண முடியாது கண்ணா, சொன்னா கேட்டுக்கோ நாங்க சொன்னா அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தங்களா அப்படிங்கிறது போல. ஸோ இதுல ரஷ்யா இருக்காங்க, சவுதி இருக்காங்க, எல்லா நாடுகளும் இப்ப ஈரானும் அதுல இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஆயில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பவர்ஸா மாறிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ், சிரியாவா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விட்டுட்டு
இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து இப்ப அவங்களுக்குள்ள அணி சேர்றாங்களா அப்படிங்கிற போல விஷயம். பாகிஸ்தானுக்கு உதவிகள் வேணும். இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட தனிப்பட்ட கருத்து தான் சொல்லுவாங்க. ஒருவேளை இது இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கலாம். ஏன்னா ஓஐசி நாடுகள் இவங்களா இருப்பாங்க, சும்மாலாம் வர மாட்டாங்க. பட் நம்ம ஒரு நெகோசியேஷனுக்கு போறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோயர் சைட்ல இருந்து தான் நெகோசியேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க அப்பர் ஹேண்ட். அவங்க ஆயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஹோல்டு. ஸோ அவங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்து வந்து பண்ண நெகோசியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறும். ஸோ பாகிஸ்தான் இதை அவங்களுக்கு ஃபேவரா பயன்படுத்தி தொடர்ச்சியா நம்மளோட போர் செய்வாங்க. அவங்க தோத்தா கூட இங்க இருக்கக்கூடிய மத்த நாடுகள்லாம் அவங்களோட உதவிகளை எடுத்துக்கிட்டு அவங்க திரும்பி ரெடியா வந்து நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர, லீட் இந்தியா வித் 1000 கட்ஸ் சொல்றாங்க இல்லையா, செய்வாங்களே தவிர அது போல செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது போல பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதே போல இஸ்ரேலுக்கும் இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதுல நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இப்ப இந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. அமெரிக்கா பியூரா ஏர் பவரை நம்புறாங்க. இந்த இடத்துல விடவும் முடியாம மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அமெரிக்கா இங்க தெளிவா செய்யணும்னு நினைச்சு தெளிவா செஞ்சிருக்கிறாங்க, மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒன்னொன்னா பார்க்கணும். இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா தாக்குதல் பண்ண மாட்டாங்க, ஈரான் எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க, பிரச்சனைங்கிறது நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல மட்டும் வச்சுக்கலாம், நேவல் பேட்டில் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற யோசிச்சு இது போல தன்னிச்சையா ஒரு எஸ்கலேஷன் பண்ணி பார்க்கலாம், எஸ்கலேஷன் டாமினன்ஸ் அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டு. ஆனா ஈரான் என்ன செய்யறாங்க, யுஏயோட பகுதிகளை தாக்குறாங்க. அப்படின்னா எஸ்கலேஷன், சீஸ்ஃபயர் புரோக் ஆயிடுச்சு, அப்ப மாறி அடிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வரலையா. அமெரிக்கா இதுக்கப்புறம் போருக்கு ஈரானோட போக முடியாது, இப்போதைக்கு முடியவே முடியாது. இப்போதைக்குன்னா நவம்பர் வரைக்குமே முடியாது. இது ஒரு இக்கட்டான காலம் அமெரிக்காக்கு. ஏன்னா அமெரிக்கர்களுக்கு அமெரிக்கா பூட்ஸ போய் ஈரானுக்குள்ள வைக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாதும் சுத்தி வர எதிரிகளா இருக்காங்க. பல யுகங்களுக்கு அந்த போர் போயிடும். அதிகப்படியான உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள் அப்படிங்கறது நடக்க ஆரம்பிச்சிடும். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை விட ரொம்ப மோசமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக அமெரிக்கா உள்ளேயே போக முடியாது, வெளியவே நின்று அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஈரான் கொரில்லா வார்ஃபேர் மெத்தட் தான். ஸோ அப்படி செய்யறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு சேதங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆம்பிபியஸ் லேண்டிங் பண்ணலாம், ஏர் ஸ்ட்ரைக் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பட் சேதங்கள் அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஏன்னா இது ட்ரோன் யுகம். ரஷ்யாவே என்ன அடி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போல பல சிக்கல்கள் இருக்கு இந்த இடத்துல. அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாமினன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி. சரி, இதுல நம்மளுக்கான பிரச்சனை பாகிஸ்தான் மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ ஈரான் வந்து பண்ண பிரச்சனையில இருக்காங்க. இப்போ ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சீனா ஈரானுக்கு ஃபேவரா ரொம்ப அதிக அளவுல எடுக்கிறாங்க. எடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிறது போல அவங்க இந்த சைடு எடுக்கிறாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன டேஸ் ஆச்சு, நம்ம சீனா கூட இருந்துக்கலாம் அப்படிங்கிற சீனா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இருக்காங்க. ஏன்னா இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் மலக்காவை போய் அண்டை கொடுக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை யூஸ் பண்ணி சீபக் காரிடோர் வழியா அவங்களோட காரியங்களை சாதிச்சுக்கலாம், வர்த்தகத்தை அங்கேயே வச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல சீனா தரப்பு யோசிக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம நிறைய இருக்கு. நான் சொல்றது பிரச்சனைகள் மட்டும் சொல்றேன், இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்ட்டு. நம்மளால எதுவும் செய்ய முடியாதா, நம்மளோட ஆஸ்பெக்ட்ல என்ன அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ற சாராம்சம் சொல்றேன், அவ்வளவுதான். அனலிஸ்ட் தரப்புல என்ன மணிக்கணக்கா பேசுவாங்க, அதை நான் சுருக்கி ஒரு 10 நிமிஷம் 14 நிமிஷம் பேசும்போது உங்களுக்கு நான் அதற்கு ஃபேவரா பேசுறேன், இதுக்கு ஃபேவரா பேசுறேன், நம்மளை இப்படி பேசுறேன் அப்படிங்கறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானர்ஸ் எப்படி பண்றாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். இதுல சீனா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ரொம்ப க்ளோஸா போறதுனால, அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுனால, ரொம்ப அதிக அளவுல உதவுறதுனால, இப்ப நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம். நம்ம பிரச்சனையில இருக்கும்போது நம்மளுக்கு உதவக்கூடிய நபர்களுக்கு நம்ம அதிகமா உதவுவோம் இல்லையா. ஸோ அதனால ஈரான் வந்து என்ன செய்வாங்க, சைனாக்கு ஃபேவரா போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பொருட்களை ஈரோப்புக்கு அனுப்பணும்னா, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இந்த இடத்துல. ரஷ்யா தனி, இந்தியா தனி அப்படிங்கிறது போல சீனா ஒரு பிரிட்ஜே வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியால. ஏன்னா துருக்கியா இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க,
துருக்கியா இருக்கட்டும், அர்மேனியாவா இருக்கட்டும், அசர்பைஜானா இருக்கட்டும், அர்மேனியா, கீழே ஈரான், இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல இருந்தவங்க. இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ரஷ்யா பவர்ஃபுல்லா இருக்கிறது போது இவங்க ஒரு தனியா இருக்கணும், இவங்க ஒரு ஆல்டர்னேட் வேணும் அப்படிங்கள யோசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில இருக்கக்கூடிய நபர்கள். இந்த கருங்கடல்ல இதெல்லாம் யுத்தம் நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா எப்பவுமே வந்து துருக்கிக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள், அது யூகே, பிரான்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போய் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இதே துருக்கி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர்கள் மாறுமே தவிர இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பேர் நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்களே வந்து பாத்தீங்கன்னா, இதே துருக்கி வந்து பாத்தீங்கன்னா யூகே, பிரான்ஸ் இவங்களோட சேர்ந்து போய் வந்து பண்ணா ரஷ்யாவை அடிப்பாங்க. இது போல இங்க அலையன்ஸுங்க வந்து மாறிட்டே இருக்கு. யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வீக்கா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அலையன்ஸ் வச்சுக்குவாங்க. ஸோ அதை சீனா கேபிட்டலைஸ் பண்றாங்க. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இந்த இடத்துல அதிகமா உருவாயிட்டு இருக்கு. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் பல பதிவுகளா. நிமிஷத்துக்கு நிமிஷம் தூங்கி எந்திரிச்சா வேற மாதிரி மாறிடுது. அந்த அளவுக்கு வேகமா வந்து பாத்தீங்கன்னா காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் யுத்தம். ஸோ இந்த யுத்தம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்களோட அப்பர் ஹேண்டை இழந்திருக்காங்க. என்னதான் அவங்க கிட்ட டாமினன்ஸ் இருந்தாலும், ஆயுதங்கள் இருந்தாலும், படைகள் இருந்தாலும், வீரர்கள் இருந்தாலும், விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இருந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதா இது இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியருங்கிறது அவங்களோட அலைஸ் மட்டும் இல்லாம இந்த பிராந்தியத்தையே வந்து பாத்தீங்கன்னா சாகோஸ், இத கியாஸ்னு சொல்ல சொன்னீங்க, சாகோஸா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ அமெரிக்கா ஒன்ஸ் இங்க வந்து பின் வாங்குறாங்க அப்படின்னா இஸ்ரேல், இந்தியா, பல நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, பல நாடுகள், மலேசியா, இந்தோனேஷியா இவங்களை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். ஏன்னா இந்தோனேஷியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த டைம் வேஸ்ட் பண்ணி தான். டைம் நல்லா இருந்தா நட்பா இருப்பாங்க, டைம் பேடா இருந்தா எதிரியாயிருவாங்க இல்லையா. ஸோ அது போல சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா சிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை எப்படி இந்த உலகம், நம்மளோட அரசாங்கம், இந்த பிராந்தியம் எல்லாம் எதிர்கொள்ள போகுது, ரஷ்யா என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பிளான் பண்ணி என்னென்ன மூவ்ஸ் பண்றாங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பதிவுல வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிக்கும். இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கு பார்த்த செய்தி அப்படிங்கிறது ஈரான் மேல ஒரு புதுசா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் அமெரிக்க தரப்பு வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ன சொல்றது, ஓப்பனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா எண்டு கார்டு போட்டிருக்காங்க ஈரான். அதுக்கான காரணம் அக்ரெஷன். கண்டிப்பா நாங்க திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம், யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற எஸ்கலேஷன் டாமினன்ஸை இப்ப ஈரான் வச்சிருக்காங்க. நீ எஸ்கலேட் பண்ண நானும் எஸ்கலேட் பண்ண அப்படிங்கிற ஈரான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன மாதிரி நடக்குதுங்கிறது தான் எழுதக்கூடிய விஷயம். ஸோ இந்த பிரச்சனையில அந்த ப்ராஜெக்டுக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அடுத்த பேரை சந்திக்கிறேன். மட்டும் இவ்வளவு தூரம் வீடியோ பதிவுகள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க வீடியோ போடாம போயிடாதீங்க அப்படிங்கிறது போல எனக்கு புரியுது. நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 3 வருஷமா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஸ்டாக்னண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வியூஸ் அப்படிங்கறது அப்படியே இருக்கு. இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி அனாலிசிஸ்ட் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மேபி உங்களுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்திகள் உங்களுக்கு தரேன். ஸோ செல்ஃபா அனலைஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம், எது செய்யலாம், இல்லை வேற டாபிக் கொடுக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. ஸோ அடுத்த பேரை தொடர்ந்து அதுக்கு ஏற்றபடி மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.